சின்ன வயசுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்பயுமே நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மனப்பாட பகுதி தான். இந்த மனப்பாட பாடல்ல ஒவ்வொரு தடவை நம்மளும் படிச்சுட்டு போய் பயங்கரமா எழுதினாலும், ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன ஒற்றுப்பிழையோ, ஏதோ ஒரு மிஸ்டேக்னால 1/2 மார்க்கோ, 1 மார்க்கோ போயிடும். இதே மாரி பப்ளிக்லயும் போயிட்டா கஷ்டம் இல்ல? மார்க் குறைஞ்சிரும்ல? அப்ப அது போகக்கூடாதுன்னா, ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. முதல்ல நம்ம திருக்குறள்ல இருக்க மனப்பாட பாகுதல்ல எல்லாத்துலயும் கடைசியான வார்த்தைகள் ரைட்டா முடியும் குறள் கேட்பாங்கல்ல. அப்ப அந்த முடியிற வார்த்தையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டோம்னா, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்ப? அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து ஆரம்பிக்கும் குறள். அதாவது தொடங்கும் குறள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த முதல் மற்றும் இறுதி வார்த்தைகள நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா, ஈஸியா அத எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இதுதான் சார் பிரச்சனை அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம எப்படி எழுதுறது? அது மட்டும் இல்லாம, இந்த மனப்பாட பகுதிக்குன்னே ஸ்பெஷல் செஷனா நம்மளோட தமிழ் ஐயா உனக்கு சூப்பரா சொல்லிக் குடுக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போது அந்த லைவ். அதுக்கான லிங்க் கீழ குடுத்துருக்கேன். இப்பவே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோ. மனப்பாட பாடல் எழுதி முடிக்கிறப்ப அதோட தலைப்பு என்னன்றத எழுதணும், ஆசிரியர் பெயர் எழுதணும், பாவகை எழுதணும். இதுதான் மெயினான விஷயங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிக அளவுல மார்க் போயிடும். இனிமே என்ன, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த வீடியோல போயிட்டு சூப்பரா படிச்சிருங்க. இனிமே மனப்பாட பகுதிக்கு பயப்பட தேவையில்லை. சூப்பரா என்ன பண்ணிடலாம், நீங்க எழுதிடலாம். டடா.